நார்த் அமெரிக்காவுக்கு யாரும் வரமாட்டாங்கிறதுக்காக என்ன சொன்னாங்கன்னா 5 பேர் ஸ்லேவ்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது 3 வெள்ளைக்காரனுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்படிலாம் ஜனா இருந்தது பாருங்க. தட் இஸ் கால்ட் 3/5 காம்ப்ரமைஸ். 5 ஸ்லேவ்ஸ் போடக்கூடிய ஓட்டு will be counted as 3 white votes. அப்படிதான் நம்ம பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்போம். அமெரிக்காவுடைய சமூக லேட்டஸ்ட் ஸ்டேட்ஸ்மென்ட் இப்படிதான் இருக்கு. ஆனா இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், செகண்ட் பிரசிடென்ட், சம் ஆஃப் ஃபைனஸ்ட் பீப்பிள் எப்படி ஓட் பண்ணாங்கன்னா செலக்ட் ஆனாங்கன்னா 5 ஓட்டை 3 ஓட்டை கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த கொடுமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 1860 வரைக்கும் போயிட்டே இருந்தது. யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவாங்க? Who will bring this slavery to an end? ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல slavery was a part of constitution. slavery வச்சுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. slaveryக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. இது அபிரகாம் லிங்கன் முடிவு பண்றாரு, நாம ஒரு மணி கட்டணும், குறிப்பாக இந்த ஸ்லேவரியை ஒழிக்கணும், நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது. அது எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்ப இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்குது. ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் எல்லாருமே வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நேரமோ ஒரு க்ளோஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது நாம் அதை பேசுவோம். அக்கா அனிஷாக்காக இருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த தன்னார்வ குழுக்களை பொறுத்தவரை எல்லோரும் தான் என்கின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு தனிப்பட்ட வேலையோடு தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டு வாழ்கின்ற அன்பு சொன்னது தேர்தல் நேரத்துல அதையெல்லாம் மறந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமாக கிட்டத்தட்ட 16-15 மணி நேரம் நீங்க வந்து வேலை பார்த்துருக்கீங்க. எனக்கு தெரியுது நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிட்டு உட்கார வச்சிருக்காங்க. தொலைபேசியில் சொல்லுவாங்க, ஏன்னா சர்வீஸ் பக்கம் நீங்க என்ன பண்றீங்க, எப்படி உங்களுடைய காரில் வந்து ஒரு பேனர் வந்துச்சு, எப்படி எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் நீங்க வைலேட் பண்ணிருக்கீங்க, இண்டிவிஜுவலா நீங்க எப்படி அதை கொண்டு போகலாம், உங்களுக்கு யாரும் அனுமதி கொடுக்குறது, இது ஒரு 10 பேரோட இடத்துல செய்திருக்கீங்க அப்படின்னா அனுமதி வாங்கினீங்களா, கட்சி அனுமதி காட்டுங்க. அது போன்ற இருக்கக்கூடிய தன்னார்வ குழுக்கள் செல்லாத இடமே கிடையாது. மிக முக்கியமா காவல்துறை உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சு அதுக்கப்புறம் இருக்கிறார். எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கணும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதான் உண்மை. 99% மக்கள் அரசியல் இருந்து தூரமா இருப்பாங்க. ஆனா இவங்க நினைக்கும் பொழுது அரசியலை பார்த்துட்டு அருகிலிருந்து பார்த்துட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 27 நாட்கள் உன்னிப்பா கவனிச்சிருக்கு. ஒரு வீதி ஏறி இறங்கும் பொழுது மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கும், சில இடத்துல வரவேற்பு இருக்காது, மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, எல்லாம் நீங்க ரொம்ப க்ளோஸா பார்த்தவங்க தான் இந்த போர் வாலண்டியர்ஸாக இந்த ஆரம்பத்துக்குள்ள அமைச்சிருக்கு. இப்ப அரசியலை பார்த்த பிறகு அரசியல் எப்படி இருக்கு, ஹவுஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டா 2 விதமான கருத்துக்கள் இங்க வரும். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து அரசியல் சரியில்லை அப்படின்னு, பாலிடிக்ஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு, கொஞ்சம் பேர் வந்து பாலிடிக்ஸ் இஸ் குட் அப்படின்னு. ஜனநாயகத்தினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்லோ மூவிங். டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்லோ மூவிங். நம்ம மெதுவாக தான் இருக்காது. ஒரு சைனாவில் இருக்கிற மாதிரி ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு, ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அவர்களே இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஆட்சி நடத்துறது. ஒரு ஜனநாயக ரீதியில இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாடு, 142 கோடி மக்கள், அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூருக்குள்ள சுட்டி இந்தியாவை, மினி இந்தியாவை எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. எல்லா ஜாதிகள், எல்லா மதங்கள் மக்கள் இருக்கிறாங்க. ஒருவருடைய டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவருக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. நிறைய பேருக்கு வந்து ஏன் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா கற்பனையில சில விஷயங்கள் பிடிக்காது, உங்களோட தெரிஞ்சிருக்காரு. ஸோ ஜனநாயகத்தில் ஒரு ஓட்டும் சமம். பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி பாருங்க. நீங்க இந்தியாவுடைய பணக்கார வரிசையில முதல் மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை தாயாக ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, இருவருடைய ஓட்டும் ஒரே ஓட்டு தான். இந்த ஓட்டுல வந்து ஒரு பெரிய ஓட்டு, சின்ன ஓட்டு கிடையாது. ஜனநாயகத்தில் அனைவரையும் சமமாக மதிக்கிறதுனாலதாங்க டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் செக். எப்படி ஒரு செக் வச்சுக்கணும், நல்ல ஒரு ஆட்சிக்கு வரணும். சில நேரத்தில் தப்பானவர்கள் வந்தாலும் கூட தப்பானவர்கள் ரொம்ப நாளைக்கு ஜனநாயகம் இல்லை, 5 வருஷம் கொடுக்கும் மறுபடியும் அவங்க மாற்றிடும். ஜனநாயகம் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பரீட்சையில பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா நேரத்திலும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. வாழ்க்கை மாதிரிதான். வாழ்க்கையில சில இடத்துல தோக்கும், சில இடத்துல ஜெயிக்கும். பாலிடிக்ஸும் பார்த்தீங்கன்னா இது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப். அதனால இதை பற்றி நாம் எதையும் கூட சங்கடப்படுவதற்கு ஒன்று இல்லை. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. அது பிறகு குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங்கை நம்ம டிலே பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, முதல்ல நீங்க எல்லாம் கவுண்ட் டவுன் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய இமெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. அதாவது உங்களுடைய அந்த கொப்பளிப்பு, உங்களுடைய ஆக்ரோஷமான அந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய எமோஷனலான உங்க ஸ்டாண்ட் எல்லாமே
பார்க்குற எனக்கே வந்து ஓகே காண்கிறோம் இன்னும் ஒரு மாத காலம் ஆகும். அதனால அந்த கான்ஸ்டியூஷன் நான் சொல்றது கிட்டத்தட்ட 77 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது வந்து 350 காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. 350 காம்ப்ரமைஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அதாவது நார்த்தும் சவுத் ஆஃப் அமெரிக்கா ஒன்று சேர்த்து அதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க, நாட்டில் வந்து ஸ்லேவ்ஸ் இல்லை, அங்கே நிறைய ஒயிட் பீப்புள் இருக்காங்க, நம்ம ஒன்னா இணைஞ்சோம்னா ஒரு ஸ்லேவுக்கு ஒரு ஓட்டு, அது இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் சவுத்ல தான் வருவாங்க, நாட்டில் இருந்து யாருமே பிரசிடென்ட் வர மாட்டாங்க. இது பேசிக் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ். காம்ப்ரமைஸ் 5 ஸ்லேவ் போடக்கூடிய ஓட்டு will be counted as 3 white votes. அப்படித்தான் நம்ம பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்போம். அமெரிக்காவுடைய சவால் கிரேட்டஸ்ட் ஸ்டேட்ஸ்மென்ட் இப்படி தான் இருக்கு. ஆனால் இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், செகண்ட் பிரசிடென்ட், சவால் ஃபைனஸ்ட் பீப்புள் எப்படி ஓட் பண்ணாங்கன்னா செலக்ட் ஆனாங்கன்னா 5 ஓட்டை 3 ஓட்டை கவுண்ட். இந்த கொடுமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1860 வரைக்கும் போயிட்டே இருக்கு. யார் இந்த கொடுமை மணி கட்டுவாங்க? Who will bring the slavery to an end? ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல slavery was a part of constitution. slavery வச்சுக்கலாம், எந்த தவறு கிடையாது, slaveryக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. இது அப்ரஹாம் லிங்கன் முடிவு பண்றாரு, நம்ம ஒரு மணி கட்டணும், குறிப்பாக இந்த slavery-யை ஒழிக்கணும், நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது. அது எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்ப இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குதுங்க. ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் பாஸ் ஆயிடுச்சு ஸ்லேவரி அபாலிஷன் ஆக்ட், 13th அமெண்ட்மென்ட் டு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். இப்ப ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல பாஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. சோ நேரடியான முறையில ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் லிங்கன் அவங்க அந்த பில்லை டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா 5 ஓட்டுல அந்த பில் தோற்றுக்கும். அப்படின்னா மறுபடியும் ஸ்லேவரி கண்டினியூ ஆகும். லிங்கன் என்ன பண்றாருன்னா ஓட்டை போஸ்ட்போன் பண்றாரு. சரி, போஸ்ட்போன் பண்ணோம்னா மக்கள் மாத்தி ஓட்டு போடுவாங்க, அவங்க இருக்கிறாங்க, அதுவும் நடக்கல. உடனே லிங்கனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா யார் இதுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களோ ஒரு ஒருத்தர் அமெரிக்கான ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிருக்காங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒரு பார்த்துட்டு லிங்கனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தியோடர் ஸ்டீவன்ஸ் அவர்கள், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் அரசியல் சொல்றாரு, இதெல்லாம் அவரால் கொடுக்க முடியல. நடந்ததான் அவர் பார்க்கிறாரு. 3 மாதமாக லிங்கன் செய்யற வேலை, பேக்ரவுண்ட் செய்யற வேலை, லிங்கன் அவர் கூட இருக்கவங்க செய்யற வேலை, எப்படி இந்த 13th அமெண்ட்மென்ட்டை பாஸ் பண்றாங்க ஒரு கொடுக்க முடியாது இருந்துச்சு. சபையில பேசுறாரு, the greatest measure of the 19th century done by corruption aided and abetted by the purest man in America அப்படிங்கிறார். அதாவது 19ஆம் நூற்றாண்டிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக வரலாற்றில், the greatest measure of 19th century done by corruption, corruption மூலமா செஞ்சிருக்காங்க. அப்ப போலீஸ் ஆஃபீஸரா பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கருப்பு வெள்ளை சரியில்லை, சரி அவ்வளவுதான், 2 விஷயம் தான். உங்க கையில் ஒரு லா புக் இருக்கு, இந்தியன் பீனல் கோட் புக் இருக்கு, பாக்குறீங்க, நீ தப்பு செஞ்சிருக்கா, நீ தப்பு செய்யலாம், 2 டெசிஷன் தான் வரும். உங்க ஆபீஸ்ல இருந்து போனா 50% உங்களை பாராட்டுவாங்க, 50% உங்களை திருப்பி போவாங்க. ஏன்னா 50% மட்டும்தான் நீங்க தீர்ப்பு கொடுக்க முடியும், நியாயம் கொடுக்க முடியும். பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள் கடந்த 3 ஆண்டுகள் வாழ்க்கையில் நீங்க 40 வயசு ஆகும். முதல் 37 வயசு நான் டெசிஷன் ஏன்னா ஒருவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது நம்மளை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில வருதுன்னா அதையும் படிக்கணும், அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, கவனிக்கணும். அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாவது கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையாக கேட்கணும், அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த பக்குவம் எல்லாரும் வரணும் அவசியம் இல்லை. அந்த பக்குவம் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் மனிதர்களும் அவசியம் கிடையாது. மாநகர மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் நாம ரெடி ஆயிட்டோம், தலைவர் வந்து நம்ம என்கரேஜிங் அதுக்காக நாம் அரசியல் போய் சேரும். இதெல்லாம் நீங்க அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம், அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம். அது பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஜேபி கட்சியில நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி, தேசத்தை முதன்மை கொடுப்பாங்க. இந்த கட்சியில அந்த வேலை இல்லை. ஆனா இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருப்பாங்க. எவ்வளவு லாஸ் ப்ராப்பர்ட்டியில இருந்து சொத்துல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொத்தை வித்தெல்லாம் அந்த கட்சி கொண்டு செலவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நோபலான கட்சி. அதனால அந்த கட்சி பாத்தீங்கன்னா சோல் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. காரணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர். நம்முடைய செல்வத்தை எல்லாம், அன்பத்தை எல்லாம், பொருளை எல்லாம் இழந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும். 2வது உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை. 3வது உங்களுக்கு தேவை
காம்ப்ரமைஸ். ஏன்னா டெமோக்ரஸியில இந்த மூன்றும் மிக மிக முக்கியம். பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், காம்ப்ரமைஸ் வேணும். அதாவது சில விஷயம் நீங்க செய்ய முடியாது, அது 2 வருஷம் கழிச்சு தான் செய்யலாம். சரி, ஓகே, 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். 10 விஷயங்கள் செய்யணும் வருவீங்க, 5 விஷயம் தான் இந்த வருஷம் செய்ய முடியும், 5 விஷயம் இந்த வருஷம் தான். இப்ப நீங்க மோடி ஐயாவுடைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க. இப்ப நான் பேசிட்டோம். இப்ப மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை விட்டு எடுத்துருக்காங்க. The chair is a burden. அந்த சேர்ல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா it is a burden, it is a responsibility. அவ்வளவு burden அவர் சுமக்கும். இந்த முகத்துல அது காட்டக்கூடாது. அவரு அவ்வளவு பிரச்சனைகளை அவர் கையாளணும். எதிர்கட்சி